வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மே 23ஆம் தேதி என்று பௌர்ணமி ஆனது பார்த்தீங்கன்னா பிறக்கின்றன. இந்த பௌர்ணமியில் கிரக மாற்றங்களானது ஏற்படுகிறது. அதனால மேசராசி நேயர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழப்போகின்றன, அவர்களுக்கு அந்த ஒரு மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா முன்னேற்ற பாதையில் இருக்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பின்னடைவுகளாக இருக்க போகின்றதா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்களுக்கு சரஸ்வதி தேவியை பிடிக்கும் அப்படின்னா சரஸ்வதி தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. நிச்சயமாக அந்த ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பித்து விடும். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். எந்த காரியங்களிலும் நேர்மையும் உண்மையும் கொண்ட மேசராசி அன்பர்களே, நீங்கள் கடுமையாக உழைக்க தயங்காதவராக இருப்பீர்கள். நேரத்தினுடைய அருமையை நீங்கள் உணர்ந்தவர். அதே போல் இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்தும். அதே போல் உங்களுடைய புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு ஏற்படலாம். திறமையாக எதையுமே நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். உங்களுடைய திட்டமிட்ட காரியங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டபடியே நடக்க ஆரம்பித்துவிடும். பொருள் வரவும் உங்களுக்கு இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் மேன்மைகளும் ஏற்படும். வியாபார போட்டிகளில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலுமே வாடிக்கையாளர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே முன்னேற்றத்தை காண்பார்கள். நிலுவையில் உள்ள தொகை உங்களுக்கு சேரும். அதே போல சிலருக்கு வேலை மாற்றங்களும் ஏற்படும். கணவன் மனைவி உறவுகளும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதே போல குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளினுடைய நலனில் நீங்கள் அக்கறையை காட்டுவீர்கள். பெண்களுக்கு திறமையாக சமாளித்து எந்த ஒரு பிரச்சனையிலுமே சாதகமான ஒரு முடிவை நீங்கள் பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். விருதுகளும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தேவையான பண உதவிகள் கிடைக்கும். கடன் தொல்லைகளும் குறையும். தொழில் போட்டிகளும் நீங்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் ஏற்படலாம். கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியும் இருக்கு. மேடெழுத்திட இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளானது இப்பொழுது நீங்கி ஒற்றுமைகள் காணப்படும். நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகளானது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படும். மாணவர்களுமே தேர்வுகள் பற்றிய பயங்கள் நீங்கி கல்வியில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை காண்பார். மேலும் இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பையும் பெற்றிடுவீங்க. பணவரவுகளானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக காணப்படும். மனதில் ஏதேனும் டென்ஷன்கள் உருவாகலாம். உடல் சோர்வுகளும் உங்களுக்கு ஏற்படும். முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும். புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் அவர்களால் நன்மையும் உண்டாகும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு குறையும். வழக்கு விவகாரங்களில் கவனங்கள் தேவை. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் நீங்கும். அதே போல சாதரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாம். குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். பிள்ளைகளினுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீர்கள். அதே போல உறவினர்களுடைய வருகைகளும் இருக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து விடுவீர்கள். பணவரவுகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கும். சாதனையமான பேச்சு வெற்றிக்கு உதவும். அதே போல பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களுடைய மதிப்புக்கு நீங்கள் ஆளாவீர்கள். திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும். போட்டிகளும் உங்களுக்கு குறையும். இந்த மே 23ஆம் தேதி என்று பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி அனைத்து பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடலாம். தடைப்பட்ட பதவி, வேலை, அரசு வழியில் அனுகூலங்கள் ஆகியன உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்யோன்யங்களும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் களை கட்டும்.
திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த மேசராசிக்காரர்களுக்கு திருமணங்களும் இப்பொழுது கைகூடி வரும். குழந்தை பாக்கியத்துக்காக இதுவரை பரிகாரங்கள் வைத்தியங்கள் என்று செய்து பார்த்து ஏமாந்து போயிருந்தால் இந்த ஒரு மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு குழந்தை பிறக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா இதுவரை அடுத்தவர்கள் புண்படும்படி பேசி பலருடைய நட்புகளை இழந்திருப்பீங்க. இனி பார்த்தீங்கன்னா பேச்சில் இனிமைகள் கூடும். சாமர்த்தியமாக பேசி காரியத்தை நீங்கள் சாதிப்பீர்கள். நினைத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். செல்வங்கள் பார்த்தீங்கன்னா பல வழிகளிலுமே வரும். வீடு மனை வாங்கக்கூடிய ஆவலும் உங்களுக்கு பிறக்கும். கடனில் ஒரு பகுதியை இப்பொழுது நீங்கள் பைசல் செய்யலாம். அதே போல வீடு வாங்க புதிய கடன் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு குறைந்த வட்டிக்கு கடனும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எதிரிகளினுடைய தொல்லைகள் நீங்கும். பிரச்சனை கொடுத்து வந்த இந்த சத்ரு இனி பார்த்தீங்கன்னா ஓடி ஒளிவர். மனதில் பார்த்தீங்கன்னா இறை சிந்தனையானது உங்களுக்கு அதிகரிக்கும். குரு பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டை பார்ப்பதனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். ஆயுளும் பார்த்தீங்கன்னா விருத்தியாகும். குரு பகவானினுடைய பார்வைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருப்பதனால உத்தியோகத்தில் மேன்மைகள் உண்டாகும். புதிய வேலையை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் இருந்து வேலைகளும் கிடைக்கும். சம்பள உயர்வு பதவி உயர்வு ஆகியனை தேடி வரும். தொல்லை தந்த இந்த சக ஊழியர்களினுடைய அதிகாரிகள் மாறி போவார்கள். மேலும் பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கம் நீங்கும். அதே போல அரசு காரியங்கள் விரைந்து முடியும். விலை உயர்ந்த மின்னணு சாதனங்களை நீங்கள் வாங்கலாம். அதேபோல் பிள்ளைகளை அவர்களுடைய ஆசைப்பட்டு கல்வி நிறுவனத்தில் சேமிப்பீர்கள். அதிக வட்டி கடனை தீர்க்க புது வழிகளும் உங்களுக்கு பிறக்கும். நட்பு வட்டாரங்களும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது விரியும். இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரசனைக்கு ஏற்றபடி கடையை நீங்கள் அலங்கரிப்பீர்கள். அதேபோல் வாடிக்கையாளர்களும் விரும்பி வருவார்கள். பழைய பாக்கிகள் எளிதாக பார்த்தீங்கன்னா வசூலாகும். வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். அதே போல் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். புது ஏஜென்சியும் நீங்கள் எடுக்கலாம். தேங்கி கிடந்த இந்த சரக்குகள் விற்கும். கெமிக்கல் கமிஷன் ஹோட்டல் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி வகைகளில் பார்த்தீங்கன்னா லாபத்தையும் அடைவீர்கள். கூட்டு தொழிலில் விலகி சென்ற பங்குதாரர்கள் இப்பொழுது உங்களை தேடி வருவார்கள். எதற்கெடுத்தாலும் உங்களை குற்றம் சொல்லிக் கொண்டிருந்த மேலதிகாரி இனி பணிந்து போவார். அதேபோல் சக ஊழியர்கள் உங்களை பார்த்தீங்கன்னா ஏளனப்படுத்தி பேசினார்களே இனி உங்களை மதிப்பார்கள். பதவி உயர்வு இந்த சம்பந்தப்பட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பக்கம் வெற்றிகள் கிடைக்கும். சில வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா தேடி வரும். கணினி துணையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா இழந்த சலுகைகளை மீண்டும் நீங்கள் பெறலாம். இந்த பௌர்ணமியில் ஏற்பட்டுள்ள இந்த கிரக மாற்றத்தினால பிரச்சனைகளினுடைய பிடியிலிருந்து விடுபட வைப்பதுடன் நீங்கள் வாடியிருந்த உங்களுடைய வாழ்வில் வசந்தத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இது அமைய போகிறது. அடுத்ததாக மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மனதில் தைரியங்கள் பார்த்தீங்கன்னா குறையும். பணவரவுக்கு குறைகள் ஏற்படாது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் உயரும். வாழ்க்கையில் முன்னேற வேகம் காட்டுவது நல்லது. மனக்குழப்பங்கள் நீங்கும். அதேபோல் தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும். மனக்கவலைகள் குறையும். எல்லா வகையிலுமே சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. திடீர் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகலாம். திட்டமிட்டபடி சொல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்களும் உங்களுக்கு ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்தையுமே யோசித்து செய்வது நன்மையை தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது எல்லா காரியங்களிலுமே அதிக கவனங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதேபோல் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரங்களும் கூடுதல் லாபங்கள் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். சரக்குகளையும் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் அனுப்பும்போது கொஞ்சம் கூடுதல் கவனங்கள் உங்களுக்கு தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்கள் காணப்படும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டுடும். சொந்த விஷயங்களுக்காக நீங்கள் அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளிகளும் உங்களுக்கு குறையும். கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்கும். எதிலும் கூடுதல் கவனங்களை செலுத்துவது நல்லது. எதிர்பாராமல் பயணத்தில் தடங்களும் ஏற்படலாம். அதனால் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது. கணவனினுடைய உடல் நலத்தில் கவனங்கள் தேவை.
உங்களுடைய புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை வந்து தேடித்தரும். வியாபாரிகள் போட்டிகளையும் வந்து பார்த்திங்கன்னா பொறாமைகளையும் வந்து சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை நீங்கள் சமாளிப்பீர்கள். உங்களுடைய சமோஜித புத்தியினால் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.